Hello friends, welcome back to my channel Angeline Creations. என்னடா ஒரு வாரமா என்னோட வீடியோ வரல நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு ஜுவல்லரி ஆர்டர்ல ரொம்பவே பிஸியா இருந்தேன். இந்த வீக் ஃபுல்லாவே அத பண்ணிட்டு ரொம்ப டைம் ஆனதுனால என்னால வீடியோ எதுவுமே எடிட் பண்ண முடியல. நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருந்தேன், பட் எதுவுமே எடிட் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போடலான்னு போட்டாச்சு. அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட குட்டீஸ் 2 பேருக்கும் பர்த்டே. ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் எப்படி என்னோடய குட்டீஸ்க்கு வந்து பர்த்டே விஷஸ் சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் அவங்கள நீங்கள் நல்லா விஷ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் எனக்கு வந்து இந்த புது வீட்டில் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த புது வீட்டில் எனக்கு நிறைய நெய்பர்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. அவங்களோட இந்த பர்த்டே எங்களுக்கு எப்படி போனதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமைஸ்டு சில்க் த்ரெட் ஜுவல்லரி ஆர்டர்ஸ்லாம் இப்போ நிறைய வர தொடங்கியிருக்கு. இதுதான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ண ஜுவல்லரி ஆர்டர். ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃபுல் செட் கேட்டிருந்தாங்க. இயரிங்ஸ், நெத்தி சுட்டி, ஒட்டியானம் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு 3 days ஆச்சு இதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா வீட்டு வேலைங்களும் இருக்குது, அதோட இதை டைப் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் ஜுவல்லரி ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் பண்ணணுன்னா ஏஞ்சலின் கிரியேஷன்ஸுங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே நான் கொரியர் அனுப்பிச்சிடுவேன். இந்த ஜுவல்லரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் ஜுவல்லரி ஆர்டர் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கும் போதே அங்கிள் ஊருக்கு போயிட்டனால பேரட் வீட்டுக்கு வந்திருந்தேன். 2 நாள் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அந்த பேரட் வீட்டு பக்கத்துலேயே வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு பில்டிங் காட்டிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். எங்களோட மாடியில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் உடன் பிளாங்க்ஸ் வச்சு பேரட்க்கு ரைஸ் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அப்படியே மாடியிலேருந்து கொஞ்சம் நகர்த்தி இந்த மாதிரி கீழேருந்து கிரவுண்ட்லேருந்து கட்டைங்களை வச்சு கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நகர்த்தி இப்படி வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி வைக்க ஆரம்பித்த பிறகு பேரட்ஸ் மறுபடியும் வந்து வர தொடங்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ்வளோ பெரிய குச்சி வச்சு நின்றுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இந்த குச்சை வந்து ஒரு ஸ்பூனாக யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு நான் எப்படி என்னோடய கிளிகளுக்கு தீனி வைக்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மூங்கில் குச்சியில் இந்த குழி மாதிரி இருக்கிறதுல வந்து அப்படியே அரிசிங்களை வந்து உள்ளே ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் வந்து ஓரத்தில் போய் நின்றுட்டு எட்டி வந்து அப்படியே இந்த பிளாங்க்ஸ் மேலே வந்து நான் இதை வந்து ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பெரிய ஸ்பூனில் அள்ளி நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கே இது வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இது வரைக்கும் ஃபீட் பண்ணதில்லை. எப்போவுமே எங்கள் வீட்டு மாடி மேலே நின்று வச்சுட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி மாடியிலேருந்து கொஞ்சம் நகர்த்தி இப்படி புதுசாக வைக்கிறது எனக்கே நான் வந்து அங்கிள் ஊருக்கு போகிறாருன்னு சொன்னோன்னே எப்படி நம்ம இதை போய் ஃபீட் பண்ண போகிறோம், இந்த பிளாங்க்ஸ்லாம் வெயிட்டாக இருக்குமே, அந்த மேலேருந்து நம்ம பிளாங்க்கை கீழே போட்டுட்டோம்னா 2nd ஃப்ளோர்லேருந்து கீழே விழுவுமே அப்படியெல்லாம் சொல்லி பயந்துட்டு இருந்தேன். என் மாமியார் தான் இந்த ஸ்பூன் ஐடியாவை கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ ஒரு வழியாக இந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி வச்சு ஃபுல்லாக எல்லா பிளாங்க்ஸ்லேயும் நாங்கள் வச்சு முடிச்சிட்டேன். கிளிகளும் வந்து சாப்பிட தொடங்கிடுச்சு. ஸோ எனக்கு 2 நாள் வந்து இதில் போயிடுச்சு. ஜுவல்லரி, அதுக்கப்புறமேட்டு இந்த வேலைங்க அதெல்லாம் இருந்தனால ஜெஸ்ஸி ஜெனியோட பர்த்டே வேலைங்க வந்து எல்லாமே அப்படியே இருந்தது. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் நான் வந்து எல்லா வேலையுமே அவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். பர்த்டேக்கு முந்தின நாள் நைட்டு வந்து அவங்க மெஹந்தி போட்டுக்கணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் வந்து மெஹந்தியெல்லாம் போட்டேன். எனக்கு டிசைன்ஸ்லாம் அவ்வளோவா தெரியாது. சும்மா என் கைக்கு வந்த மாதிரி ஏதோ சில டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு போட்டு விட்டேன். அவங்களுக்கு வந்து மெஹந்தி வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து கைரப்ப மருதாணி வைக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே மருதாணி வைக்க பிடிச்சவங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து 2 பேருக்குமே டிசைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கேக் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால முந்தின நாள் வந்து நான் படுத்து தூங்கிட்டேன் டயர்டாக இருந்தனால. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டு தான் எல்லா ப்ரிப்பரேஷன், பர்த்டே அன்னைக்கு தான் எல்லா ப்ரிப்பரேஷனுமே பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் இந்த மாடிக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த டேவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ எனக்கு இந்த புது வீட்டில் இந்த மாடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸு. எனக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு. இவங்க 2 பேரையும் குளிக்க கூட்டிகிட்டு போயிட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லன்ச் செய்ய ஆரம்பிக்கலாம். லஞ்சுக்கு வந்து நான் சிக்கன் டிக்கா பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, முட்டை அப்படின்னு செஞ்சுருந்தேன். இது எல்லாமே நான் ஆல்ரெடி போட்ட ரெசிபிஸ் தான், அதனால் நான் இதை வந்து ரெசிபி கவர் பண்ணல. பட் கேக் வந்து ஒரு புது மெத்தடில் செஞ்சுருந்தேன், அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி செய்ய போகிற கேக்கில் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஃபுல் எக்ஸ் அப்படியே எடுத்து போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை வந்து 2 போர்ஷனாக பிரித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா நிறையா பீட் ஆகி ஆன பிறகு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கேக் ஜெல் யூஸ் பண்ணுறேன். பொதுவாக இந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கேக் ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஐசிங்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஒரு 1/4 கப் ஆயில், அப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றி அந்த எக்கோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சு விட்டுடலாம். விட்டுட்டு அந்த நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து இந்த ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த டின்னில் வந்து கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த மோல்டில் அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவன் உள்ளார வச்சுட்டு கரெக்டாக 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸில் இதை பேக் பண்ணி எடுக்கலாம். இது பேக் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் க்ரீமும் ரெடி பண்ணேன். நான் டைரி விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இந்த நான் டைரி விப்பிங் க்ரீமில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். பட் இருந்தாலுமே நான் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/3 கப் வந்து ஐசிங் சுகரும் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி போடும்போது அந்த க்ரீம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து ஒரு 3 ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். இந்த க்ரீமை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எனக்கு பிஸ்தா க்ரீன் வேணுங்கிறதுக்காக டார்க் க்ரீன் அதுக்கப்புறம் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி பிஸ்தா க்ரீன் கலரை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேக்கும் பேக் ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து கேக் 30 மினிட்ஸில் கரெக்டாக வந்து பேக் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நான் வந்து 2 லேயராக வந்து கேக்கை கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அந்த சிரப் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். சிரப் போட்டுட்டு நான் பண்ணி வச்சுருந்த க்ரீமை அப்படியே வந்து நான் கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இதுக்கே வந்து ஈவினிங் போல் தான் நான் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். டைம் ஆகிட்டதுனால கடைசியில் வந்து மேலே வந்து ரோசெட்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்டை போட சொல்லிவிட்டு நான் போனேன். எனக்கு வந்து இந்த கேக் டெக்கரேஷன்ஸ்லாம் கற்றுக் கொடுத்ததே அவர் தான். ஸோ அவர் வந்து அதை ஃபினிஷ் பண்ணட்டும்னு சொல்லி அவர்கிட்ட இதை விட்டுட்டு நான் போய் பசங்களை வந்து ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டேன். ஸோ வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து கேக்கை நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். 2 பேரும் சேர்ந்தனால வந்து வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அந்த பார்ட்டி டெக்கரேஷன்ஸ்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. ஜெஸ்ஸி ஜெனியை ரெடி பண்ணி வீடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஈவினிங் 6:30 போல் வந்து வீட்டில் வந்து இந்த நெய்பர்ஸ் எல்லாம் கூட்டி வந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒரு சிம்பிள் பலூன் டெக்கரேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஃபைனல் டெக்கரேஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஒரு குட்டி ஹார்ட்டின் ஷேப் கேண்டில் வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கேக்குக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கேக் கட் பண்ணிடலாம். லாஸ்ட் இயர் பர்த்டே அப்போல்லாம் 1 டேக்கு முன்னாடியே வந்து கேக் செஞ்சு வச்சுட்டேன். அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பிஸி டேவாக இருந்துச்சு. காலையிலேருந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபுல் டேவும் அப்படியே பயங்கர பிஸியான பர்த்டேவாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் கூட ஹெல்ப் பண்ணதுனால என்னால் வந்து இந்த கேக்கை வந்து கரெக்டாக டைமுக்கு முடிக்க முடிஞ்சுது. வந்திருந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து கேக் சாப்பிட்டுட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிச்சயமாக இந்த கேக் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கிஃப்ட்ஸாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து என்னோட அம்மா அவங்களுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.